ஸ்நேகிதி ஃபுட்ஸோட அடுத்த மாதிரி தயாரிப்பு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு எங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8லேருந்து 10 வருஷம் வெள்ளை முடி வந்து அவருக்கு எப்படி கருப்பாச்சோ, அதுக்கு என்னென்ன பயன்படுத்தினாரோ அதெல்லாம் சொல்லியிருந்தாருங்க. அவர் சொன்ன முறைப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை வடை தயாரிச்சிருந்தோம். இந்த மூலிகை வடையில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மலநெல்லிக்காய், வெந்தயம், தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தி வடை செஞ்சு அதை வந்து செக்கு எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ச்சி சொன்னாருங்க. அவர் சொன்னபடியில் நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். வேறு எந்த மாற்றமும் பண்ணல. அவருக்கு எப்படி இது வந்து வெள்ளை முடி கருப்பாச்சோ அவர் சொன்ன முறையில் அப்படியே செஞ்சுருக்குங்க. அவர் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சிட்டு இந்த வடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுருங்கன்னு சொன்னார். இப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை காய்ச்சினோம், இன்றைக்கி சனிக்கிழமைங்க. இப்போ இந்த எண்ணெய் தயாரிக்கிறது. இந்த எண்ணெய் வந்து விற்பனைக்கில்லைங்க, இது வந்து ஒரு மாதிரிக்காக தான் உற்பத்தி பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் நல்லபடியாக உண்மையாலுமே இது பலனளிக்குது, இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது, வெள்ளை முடி கருப்பாது, முடி வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நாம் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எங்கிட்ட இந்த எண்ணெயும் இந்த வடையும் தனித்தனியாக வாங்கி நீங்களே பண்ணிக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது தனித்தனியாக வாங்கும்போது எந்த டேக்ஸும் வராதுங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் ஆயிலாக பண்ணும்போது 18% டேக்ஸ் வருங்க. ஸோ அதுக்கான மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கான ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மிக சுலபமாக ஸ்நேகிதி ஃபுட்ஸில் மக்களுக்கு நியாயமான விலையில், அதுவும் நியாயமான விலையை தாண்டி அது வந்து தரமாக இருக்கணும், பலன் அளிக்கணுங்க. அந்த பலனுக்காக தான் சாம்பிள் போயிட்டுருக்குங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த பாட்டிலில் ஊற்றலாங்க. என்ன நிறத்தில் வருதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோங்க. வடச்சட்டியில் இந்த காஞ்ச எண்ணெயெல்லாம் பாட்டிலுக்கு மாற்றியாச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம ஊற்றின தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருங்க. அந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லிலேருந்து 75 மில்லி தான் குறைஞ்சிருக்குதுங்க. அந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடச்சட்டியில் இருக்குதுங்க. கொஞ்சம் நல்லா புளிஞ்சமுன்னு வந்துடுங்க. இந்த ட்ரை பண்ணி நம்ம இந்த மூலிகையில் வடையாக தட்டி இந்த சட்டியில் ஊற்றி காய வைக்கும் போதுங்க எண்ணெயோட லாஸ் வந்து ரொம்ப குறையுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த பச்சையாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம், மூலிகை எடுத்துட்டோம், நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டோம். அந்த காய்ச்சிக்கு அப்புறம் கிடச்ச எண்ணெய் பாருங்கள் ரொம்ப குறைவு. இப்போ இந்த பாட்டில் முழுசாக நப்பினோம்னா 1 லிட்டருங்க. இப்போ இது வந்து பாருங்கள் இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குங்க. அப்போ என்னென்னா இந்த வடையாக தட்டி நம்ம எண்ணெய் காய வச்சோம்னா எந்த ஒரு, அதாவது முடி வளர்ச்சிக்காகட்டும் இல்லை முடி கருப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இல்லைங்க. அப்போ என்னென்னா நமக்கு எண்ணெய் வந்து அளவு 1/2 லிட்டர் ஆயிடுச்சு, 1/4 லிட்டர் ஆயிடுச்சு, காய வைக்கும்போது இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகரிக்குங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகையோட விலை மட்டும்தாங்க. அது போக நம்ம செக் எண்ணெயோட விலைங்க. அப்போ சுலபமாக நீங்களே வந்து தேங்காய் எண்ணெயும் மூலிகை வடையும் வாங்கி தலைமுடிக்கு தேவையான எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த சாம்பிள்லாம் பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.